Hi everyone, welcome back to our channel VRS Learning. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பேஜ் நம்பர் 2. This branch of electricity which deals with the stationary charges is called electrostatics. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேஷ்னரி சார்ஜஸ். ஸ்டேஷ்னரி அப்படின்னா மூவபிளே இல்லாமல், அதாவது எந்த இடத்துலையுமே மூவ் ஆகாத அந்த சார்ஜஸை பற்றி படிக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 3. சார்ஜிங் த ஆப்ஜெக்ட்ஸ் த்ரூ ரப்பிங் இஸ் கால்டு ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். ஆப்ஜெக்ட்ஸை ரப் பண்ணி சார்ஜ் பண்ணுறதுக்கு அதோட பேர் என்ன அப்படின்னா ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு SI யூனிட் ஆஃப் சார்ஜ் இஸ் கூலும்ப். இது நல்லா பார்த்துக்கோங்க, கூலும்ப் இஸ் த ஆன்சர். பேஜ் நம்பர் 4. Robert Millikan in his famous experiment found that the value of E is equal to 1.6 into 10 power minus 19 coulomb. The charge of an electron is minus 1.6 into 10 power minus 19 coulomb and the charge of the proton is plus 1.6 into 10 power minus 19 coulomb. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராபர்ட் மில்லிகன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு சயின்டிஸ்ட், அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய மேக்னிடியூடோடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்காரு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதே ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரானுடைய சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னு நெகட்டிவ், இந்த வேல்யூவில் நெகட்டிவ் சிம்பிள் போட்டு எழுதிக்கணும். இதே புரோட்டானுடைய சார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ், ஸோ ப்ளஸ் போட்டு எழுதிக்கிறோம். இதில் என்ன முக்கியமானது அப்படின்னா இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சது ராபர்ட் மில்லிகன். இந்த வேல்யூ என்ன, இதை நல்லா பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 5. K is equal to 1/4π(f)(0). இந்த கான்ஸ்டன்ட்டோடைய வேல்யூ இதான் சொல்லியிருக்காங்க. இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு நியூமரிக்கல் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா இதுதான், ஓகேவா. 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வெஸ்டு. நம்ம வேல்யூ கூட கரெக்டாக பார்த்து எழுதிடுவோம், ஆனால் இதில் SI யூனிட்டை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குனே கொடுத்துருப்பாங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதாவது பெர்மிட்டிவிட்டி, ஓகேவா. இதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 8.85 × 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் இன்வெர்ஸ் 1 மீட்டர் இன்வெர்ஸ் 2. இதோட வேல்யூவும் நல்லா பார்த்துக்கோங்க. Next question. The magnitude of the electrostatic force between two charges each of 1 coulomb and separated by a distance of 1 meter. அதாவது அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதாவது ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வச்சுருக்கோம். அதோட மேக்னிடியூட் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கூலம்பு இருக்கும். அதை நம்ம 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் மூலமாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. அதோட ஃபோர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட மேக்னிடியூட் அப்படிங்கிறனால மேக்னிடியூட் போட்டு எழுதியிருக்கோம். அதோட வேல்யூ 9 × 10⁹ நியூட்டன். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே பேஜில் கீழே ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, இது ஒரு ஃபார்முலா. இது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் பை பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அதாவது ஒரு வேக்யூமோ அல்லது ஏராக இருந்துச்சு அப்படின்னா பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ 1 இருக்கும். இல்லை மற்ற ஏதாவது மீடியாவாக இருந்துச்சு அப்படின்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ 1 விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. பேஜில் G is equal to 6.67 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg-2. இது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கூலும்ஸ் லா, அதோடைய அந்த கான்ஸ்டன்ட் K இருக்கும் பார்த்தீங்களா, அதோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வெர்ஸ் 2. இந்த வேல்யூஸ் கூட ஞாபகம் வச்சுக்க முடியும். SI யூனிட்டை நல்லா பார்த்துக்கோங்க. பவரில் மைனஸ் இருக்கா இல்லை ப்ளஸ் இருக்கா அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா G, அதாவது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டை விட கூலும்ஸ் லாவோட கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ தான் அதிகம், ஓகேவா. ஏன்னா இது பவர் மைனஸில் இருக்குது, இது பவர் பாசிட்டிவாக இருக்கனால இதுக்கு தான் வேல்யூ அதிகம். பேஜ் நம்பர் 11. மைக்கேல் ஃபாரடே இன்ட்ரடியூஸ்டு த கான்செப்ட் ஆஃப் ஃபீல்டு. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டை யார் முதலாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மைக்கேல் ஃபாரடே. நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 12. த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. SI யூனிட் இஸ் நியூட்டன் பெர் கூலும். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அதோட SI யூனிட் நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இஃப் த சார்ஜ் Q இஸ் பாசிட்டிவ் தென் த எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் த சோர்ஸ் சார்ஜ். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சார்ஜ் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வெளியில் போகும். அண்ட் இஃப் Q இஸ் நெகட்டிவ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த சோர்ஸ் சார்ஜ். சார்ஜ் பாசிட்டிவாக இருந்தால் அவே ஃப்ரம் வெளியில் போகும்.
சார்ஜ் நெகட்டிவாக இருந்தால் டுவர்ட்ஸ் த சோர்ஸ் சார்ஜ், அதாவது உள்ளே வரும்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் அதே பேஜில் the electric field is independent of the test charge Q0 and it depends only on the source charge Q. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டெஸ்ட் சார்ஜை டிபெண்ட் பண்ணி இருக்காது, சோர்ஸ் சார்ஜை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன மெயினாக இம்பார்ட்டண்ட் அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணுது, எதை இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாலே பார்த்துருப்போம். E is equal to 1/4 F0 Q/R² அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிஸ்டன்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமாச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து குறையும், டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து குறையும். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் 18. Note that for an isolated positive point charge, the electric field line starts from the charge and ends only at infinity. For an isolated negative point charge, the electric field lines start at infinity and end at the negative charge. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஐசோலேட்டட் பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ், அதாவது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் மட்டும் இருக்கும் பொழுது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வந்து அந்த சார்ஜில் ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டியில் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஒரு தனியாக ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் இருக்கும்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து இன்ஃபினிட்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணி நெகட்டிவ் சார்ஜில் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 20 எலக்ட்ரிக் டைபோலுடைய எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு, வாட்டர், அமோனியா, HCl. இதோட ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டருக்கு வந்து H2O, அமோனியாவுக்கு வந்து NH3. சப்போஸ் எலக்ட்ரிக் டைபோலுடைய எக்ஸாம்பிள் எது இல்லை அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா இது வந்து கார்பன் டை ஆக்சைடு கூட இதுக்கு வந்து சப்போஸ் கார்பன் மோனாக்சைடுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடு வந்து அந்த ஆப்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு தான் சூஸ் பண்ணணும். அதனால எலக்ட்ரிக் டைபோலுடைய எக்ஸாம்பிள்ஸ் எது அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. அதே பேஜில் கீழே the electric dipole moment vector lies along the line joining two charges and is directed from -q to +q. எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சார்ஜஸ் வந்து எப்படி போகுது அப்படின்னா நெகட்டிவ்லேருந்து தான் பாசிட்டிவ் போகும். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். -qலேருந்து தான் +qக்கு போகுது. ஆர்டர் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு SI யூனிட் ஆஃப் டைபோல் மொமெண்ட் கூலோமீட்டர். டைபோல் மொமெண்ட்டுடைய SI யூனிட் வந்து கூலோமீட்டர். நோட் பண்ணிக்கோங்க. SI யூனிட் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க, அதான் கன்ஃபியூசபிளாக இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 25 பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் டிஃபைன்டு ஃபார் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ், ஓகேவா. கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸும் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கூலும்ஸ் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஃபோர்ஸ், ஆனால் இதுவும் கன்சர்வேட்டிவ், ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் எதுவுமே நான் கன்சர்வேட்டிவ் கிடையாது. கன்சர்வேட்டிவ் எது அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், கூலும் ஃபோர்ஸ், ஓகேவா. கொஷின் அதே பேஜில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோவேவ் ஓவன் ஒர்க்ஸ் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் டார்க் ஆக்டிங் ஆன் அன் எலக்ட்ரிக் டைபோல். மைக்ரோவேவ் ஓவன் எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. டார்க்கை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. இதை பேஸ் பண்ணியே இன்னும் 4 கொஷின் கேட்பாங்க. என்ன அப்படின்னா சப்போஸ் அந்த டைபோலை யூனிஃபார்மான எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கும் பொழுது அது பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து டார்க் மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். சப்போஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கும் பொழுது அந்த டைபோல் வந்து பேரலாக இருந்துச்சு அப்படின்னா நெய்தர் எ ஃபோர்ஸ் நார் எ டார்க், அது ஃபோர்ஸும் இல்லை டார்க்கும் இல்லை. நெக்ஸ்ட்டு அந்த டைபோலை நம்ம நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுருக்கும் போது அது வந்து பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா போத் ஃபோர்ஸ் அண்ட் டார்க் ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகும். சப்போஸ் அந்த டைபோலை நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுருக்கும் போது பேரலாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் வந்து இது ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து யூனிஃபார்மான எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுருக்கும் பொழுது பெர்பெண்டிகுலராக இருந்தால் எப்படி இருக்கும், பேரலாக இருந்தால் எப்படி இருக்கும். தேர்டு ஃபோர்த்தும் பார்த்திங்க அப்படின்னா நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கும்போது பெர்பெண்டிகுலராக இருந்தால் எப்படி இருக்கும், பேரலாக இருந்தால் எப்படி இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து 1 மார்க்ஸ் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 27 பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுடைய SI யூனிட் ஜூல் பெர் கூலும், அதாவது ஜூல் கூலும் இன்வெர்ஸ், ஓகேவா. இதோட ப்ராக்டிக்கல் SI யூனிட் வந்து ஓல்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஜூல் கூலும் இன்வெர்ஸ்க்கு பதிலாக எப்போவுமே ஓல்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அலெக்சாண்ட்ரு வோல்டா அப்படிங்கிற ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால தான் அவர் பேர்லேருந்தே ஓல்ட் அப்படின்னு எடுத்திருக்காங்க, ஓகேவா. அவர் என்ன வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பேட்டரியை கண்டுபிடிச்சிருக்காரு, ஓகேவா. நல்லா பார்த்துக்கோங்க. சேம் பேஜில் ரைட் சைட் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பாருங்கள், இஃப் த சோர்ஸ் சார்ஜ் Q இஸ் பாசிட்டிவ், Vயோட வேல்யூ 0 விட அதிகமாக இருக்கும். இஃப் Q இஸ் நெகட்டிவ் தென் V இஸ் நெகட்டிவ் அண்ட் ஈக்குவல் டு V இஸ் ஈக்குவல் டு -1/4 F0 into Q/R.
இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோர்ஸ் சார்ஜ் Q வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 0 விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அந்த சோர்ஸ் சார்ஜ் Q வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் நெகட்டிவாக இருக்கும், அதோட வேல்யூ நெகட்டிவில் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 0வோட மேலே அப்படின்னா பாசிட்டிவாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. V இஸ் நெகட்டிவ்னு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இட் இஸ் கிளியர் தட் த பொட்டன்ஷியல் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் டிக்ரீசஸ் ஆஸ் த டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ், பட் ஃபார் அ நெகட்டிவ் சார்ஜ் த பொட்டன்ஷியல் இன்க்ரீசஸ் ஆஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் அட் இன்ஃபினிட்டி ஆர் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியாக இருக்கும் பொழுது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இஸ் 0. இப்போது இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ரெஷனை பாருங்கள். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து டிஸ்டன்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனாக இருக்குது. சப்போஸ் இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும் பொழுது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக குறையும், ஏன்னா வந்து இது இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே நெகட்டிவில் பார்த்திங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி அப்படின்னா இது இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனாக இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம மைனஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இது என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணுவோமா, அப்போ ஆர் வந்து மேலே போயிடுமா, அப்போ டேரெக்ட்லி ப்ரப்போர்ஷனாக தான் நமக்கு கன்சிடர் பண்ண முடியும். அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டிஸ்டன்ஸும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாஸ் மூவ்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆஃப் ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் டு எ பாயிண்ட் ஆஃப் லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் பார்க்கும்போது மாஸ் வந்து ஹையர் கிராவிடேஷன்லேருந்து தான் லோயர் கிராவிடேஷனல் பாயிண்ட்டுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. இதே தான் கூலும்ஸ் லாலையும் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜை பார்க்கும்போது அது ஹையர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்லேருந்து லோயருக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நெகட்டிவ் சார்ஜில் பார்க்கும்போது லோயர்லேருந்து ஹையருக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 31. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல். இந்த 5 மார்க்குடைய ஸ்பெஷல் கேசஸ் 3 பாயிண்ட் இருக்குது. 3 பாயிண்ட்டுமே கண்டிப்பாக கேட்க சான்சஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இஃப் த பாயிண்ட் பி லைஸ் ஆன் த ஆக்சியல் லைன் ஆஃப் த டைபோல் ஆன் த சைட் ஆஃப் ப்ளஸ் Q தென் தீட்டா வந்து 0 டிகிரியாக இருக்கும், அப்போ அது பாசிட்டிவாக தான் ஆன்சர் கிடைக்கும். செகண்ட் கேஸில் இஃப் த பாயிண்ட் பி லைஸ் ஆன் த ஆக்சியல் லைன் ஆஃப் த டைபோல் ஆன் த சைட் ஆஃப் மைனஸ் Qவில் போகும்போது தீட்டா வந்து 180 மாறிடும், காஸ் 180யோட வேல்யூ மைனஸில் தான் வரும், ஸோ மைனஸில் ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் கேஸ் தேர்டில் பார்க்கும்போது இஃப் த பாயிண்ட் பி லைஸ் ஆன் த ஈக்வட்டோரியல் லைன் ஆஃப் த டைபோல் தீட்டா வந்து 90 டிகிரியில் போகும்போது காஸ் 90 வந்து 0 ஆகிடுது. ஓகேவா? இதுக்கான தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த 5 மார்க்குடைய எண்டிங்கில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். பேஜ் நம்பர் 32. For a uniform electric field, the equipotential surfaces form a set of planes normal to the electric field. ஒரு யூனிஃபார்மான எலக்ட்ரிக் ஃபீல்டு போயிட்டுருக்கும் போது அந்த ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸஸ் வந்து ஒரு செட் ஆஃப் பிளைன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நார்மல் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஆப்ஷன்ஸில் பேரலல் கூட கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெர்பெண்டிகுலராக மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே பேஜில் ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸஸ். த ஒர்க் டன் டு மூவ் எ சார்ஜ் Q between any 2 points A and B, W is equal to Q into VB minus VA. If the points A and B lie on the same equipotential surface, work done is 0 because VA is equal to VB. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏபின்னு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு இடையில் இருக்க அந்த சார்ஜை மூவ் பண்ணுறோம், அந்த ஒர்க் நடக்குது, அதோட ஃபார்முலா தான் இது. சப்போஸ் அந்த 2 பாயிண்ட்டும் வந்து ஒரே ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் இருக்கும்போது அங்கே ஒர்க்கே நடக்காது, ஸோ 0. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நார்மல் டு அன் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். If it is not normal, then there is a component of the field parallel to the surface. Then work must be done to move a charge between 2 points on the same surface. This is a contradiction. Therefore, the electric field must always be normal to equipotential surface. பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அது பெர்பெண்டிகுலராக இல்லை அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய காம்பனண்ட் வந்து அந்த ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்கு பேரலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஒர்க் கொடுக்கணும், அந்த ஒரே சர்ஃபேஸில் வந்து மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஒர்க் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் அ கான்ட்ரடிக்ஷன், இது வந்து நடக்க மோஸ்ட்லி சான்ஸ் இல்லை, இது எதிர்மறையாக அப்படி சொல்கிறாங்க. அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்போவுமே ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக மட்டும்தான் இருக்கும், பேரலாக இருக்கவே இருக்காது.
நெக்ஸ்ட்டு அதே பேஜில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் த நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு நெகட்டிவ் கிரேடியன்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் ஒன் மட்டும் எஸ்ஐ யூனிட் கிடையாது. வோல்ட் மீட்டர் இன்வர்ஸ் ஒன்னும் அதுக்கு ஒரு எஸ்ஐ யூனிட் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 36ல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸினுடைய எஸ்ஐ யூனிட் கொடுத்துருக்காங்க. நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ். இதான் அதோடைய எஸ்ஐ யூனிட். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இதுக்கு நம்ம வெக்டார் யூஸ் பண்ணவே கூடாது. இதுக்கு வந்து இன்னொரு எஸ்ஐ யூனிட் இருக்குது. என்ன அப்படின்னா வோல்ட் மீட்டர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எஸ்ஐ யூனிட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நல்லா கிளியராக மக்கப் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 37ல் since electric field strength for a point charge decreases as the distance increases, electric flux also decreases as the distance increases. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எல்லாமே டிக்ரீஸ் ஆகிடும், டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே டிக்ரீஸ் ஆகிடும், டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். இதே பேஜில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது பேரலாக எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ 5E is equal to EA. ஏன்னா பேரல் அப்படின்னா தீட்டா வந்து 0 டிகிரியாக இருக்கும். cos 0 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ 1 into EA வந்து ஆன்சர் EA தான் கிடைக்கும். இப்போ பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா தீட்டா வந்து 90 டிகிரியாக இருக்கும். cos 90யோட வேல்யூ 0. அப்போ மொத்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ 0 ஆகிடும். பேஜ் நம்பர் 39 the total electric flux over a closed surface can be negative, positive or 0. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், 0வாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. 3 பாசிபிலிட்டிஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். இன் ஒன் ஏரியா எலமெண்ட் த ஆங்கிள் பிட்வீன் DA வெக்டார் அண்ட் E வெக்டார் இஸ் லெஸ் தென் 90 டிகிரி தென் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் பாசிட்டிவ். ஒரு ஏரியா எலமெண்ட்டில் பார்க்கும்போது DA வெக்டாருக்கும் E வெக்டாருக்கும் இருக்க ஆங்கிள் வந்து 90 டிகிரி விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். இதே நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா DA வெக்டாருக்கும் E வெக்டாருக்கும் இருக்க ஆங்கிள் வந்து கிரேட்டர் தான் 90 டிகிரியை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா ஆங்கிள் வந்து 90 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும். ஆங்கிள் வந்து 90 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவாக மாறிடும். ஓகே. பேஜ் நம்பர் 40 the total electric flux through the closed surface depends only on the charges enclosed by the surface, and the charges present outside the surface will not contribute to the flux and the shape of the closed surface, which can be chosen arbitrarily. The total electric flux ஒரு closed surface உடைய மொத்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் மூடப்பட்டிருக்கும் சார்ஜஸை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்குமே தவிர அந்த சர்ஃபேஸ்க்கு வெளியில் இருக்க சார்ஜஸ் எதுவுமே ஃப்ளக்ஸுக்கு கொடுக்கவே கொடுக்காது. ஓகேவா? அதனால் அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸுடைய ஷேப்பை நம்ம ஆர்பிட்ரரிலி, அதாவது நம்ம தன்னிச்சையாக நம்ம சூஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா the total electric flux is independent of the location of the charges inside the closed surface. அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்க அந்த சார்ஜஸோட லொக்கேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. Page number 41 the electric field E vector is due to charges present inside and outside the Gaussian surface, but the charge Q enclosed denotes the charges which lie only inside the Gaussian surface. அதாவது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார் வந்து அந்த Gaussian சர்ஃபேஸ்க்கு உள்ளே இருக்க சார்ஜஸையும் வெளியில் இருக்க சார்ஜஸுக்கும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த Q என்க்ளோஸ்ட் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அந்த Gaussian சர்ஃபேஸ்க்கு உள்ளே இருக்க சார்ஜை மட்டும்தான் டினோட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இன்சைடில் இருக்கிறத மட்டும் தான் டினோட் பண்ணுது. Q என்க்ளோஸ்ட் அப்படிங்கிறது அவுட் சைடில் இருக்கிறத டினோட் பண்ணலை. ஓகேவா? பேஜ் நம்பர் 44 எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ்டு இன்ஃபினிட் பிளைன் ஷீட். இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளைன் ஷீட் வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கே தவிர அதோட டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லவே இல்லை. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 46 the electric field is 0 everywhere inside the conductor. This is true regardless of whether the conductor is solid or hollow. இப்போ ஒரு கண்டக்டருக்கு உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்திங்க அப்படின்னா 0, எல்லா இடத்துலையுமே 0வாக தான் இருக்கும். இது எந்த இடத்துல அப்படின்னா அந்த கண்டக்டர் வந்து ஒரு சாலிடாக இருக்கும் பொழுதோ இல்லை ஒரு ஹாலோ, அதாவது உள்ளே வந்து நிறைய ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் பொழுதோ அந்த கண்டக்டருக்கு உள்ளே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க.
இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அது சாலிடாக ஹாலோ அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே இருக்காது. ஓகே. பேஜ் நம்பர் 47. There is no net charge inside the conductors. The charges must reside only on the surface of the conductors. கண்டக்டருக்குள்ளே சார்ஜ் இருக்காது, கண்டக்டரோட சர்ஃபேஸ்க்கு வெளியில் மட்டும்தான் சார்ஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே பேஜில் ரைட் சைட் பார்த்திங்க அப்படின்னா the electric field outside the conductor is perpendicular to the surface of the conductor and has a magnitude of sigma by f is naught, where sigma is the surface charge density at that point. இப்போ அந்த கண்டக்டருக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அந்த கண்டக்டருடைய சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட மேக்னிடியூடோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் சிக்மா அப்படிங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. 48. The electrostatic potential has the same value on the surface and inside the conductor. இப்போ வந்து ஒரு கண்டக்டர் இருக்குது, அதோட சர்ஃபேஸ்லேயும் சரி உள்ளேயும் சரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வந்து ஒரே வேல்யூ தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு மாதிரி வெளியில் ஒரு மாதிரியும் உள்ளே ஒரு மாதிரியும் இருக்காது. ஓகேவா. பேஜ் நம்பர் 51. டைஎலக்ட்ரிக்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ். இதோட எக்ஸாம்பிள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எபோனைட் கிளாஸ் மைக்கா. இது வந்து சூஸில் கேட்க கூட சான்சஸ் இருக்குது. சப்போஸ் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அது வந்து எது வந்து டைஎலக்ட்ரிக்ஸ் அல்லது இன்சுலேட்டரோட எக்ஸாம்பிள் இல்லைன்னு கூட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு நான் போலார் மாலிகுலோட எக்ஸாம்பிள். இதில் பார்த்திங்க அப்படின்னா H2O2 இதெல்லாம் வந்து ஆட்டம்ஸ். CO2 அப்படிங்கிறது மாலிகுல், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் போலார் அப்படிங்கிறது ஆட்டம்ஸ் மட்டுமே வராது, CO2 அப்படிங்கிற மாலிகுலும் வரும். கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே கேட்பாங்க. பேஜ் நம்பர் 52ல் போலார் மாலிகுலோட எக்ஸாம்பிள் H2O, N2O, HCl and H3 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 53ல் பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் இஸ் டிவைஸ் யூஸ்டு டு ஸ்டோர் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. கெப்பாசிட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ், அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜையும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுறோம். பேஜ் நம்பர் 54. The SI unit of capacitance is coulomb per volt or farad in honor of மைக்கேல் ஃபாரடே. கெப்பாசிட்டன்ஸையும் மைக்கேல் ஃபாரடே தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆல்ரெடி இதை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம்ல, எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சவர் மைக்கேல் ஃபாரடே தான். இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்திங்க அப்படின்னா கூலும் வோல்ட் இன்வெர்ஸ் இல்லைனா ஃபேரட் அப்படின்னு சொல்லலாம். பேஜ் நம்பர் 55. If the area of cross section of the capacitor plates is increased, more charges can be distributed for the same potential difference. As a result, the capacitance is increased. இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர் பிளேட்டுடைய ஏரியா வந்து அதிகமாகும் போது நிறைய சார்ஜஸை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுது. ஒரே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் நிறைய சார்ஜஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுது. அப்படி பண்ணும்போது கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்டில் பார்த்திங்க அப்படின்னா இஃப் த டிஸ்டன்ஸ் d between the two plates is reduced, the potential difference between the plates decreases with E constant. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும் போது அந்த பிளேட்டுக்கு இடையில் இருக்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதிகமாகவும் ஆகாது கம்மியாகவும் ஆகாது. பேஜ் நம்பர் 61. This equivalent capacitor connected in series is always less than the smallest individual capacitance in the series. நம்ம ஆல்ரெடி 3 மார்க்லேயே பார்த்துட்டோம். ஏன் இதில் வந்து ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக இருக்குது. ரெசிப்ரோக்கலாக இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கிற வேல்யூவை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கம்மியான வேல்யூ தான் கிடைக்கும், அதனால தான் சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 62. The equivalent capacitance, அதாவது கெப்பாசிட்டன்ஸ் கனெக்டட் இன் parallel connection is always greater than the largest individual capacitance. ஏன் கிரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே ரெசிப்ரோக்கலாக நம்ம எதுவுமே எழுத வேணாம், இருக்கிற கெப்பாசிட்டன்ஸஸை ஆட் பண்ணாவே போதும், அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக இங்கே ஆட் பண்ணால் போதும்னு சொல்லியிருப்பாங்க, அதனால தான் நமக்கு வேல்யூ வந்து கிரேட்டராக வருது. ஓகேவா. பேஜ் நம்பர் 65. ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். இதில் ஒரு 3 கண்டிஷன் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ரேடியஸ், கர்வேச்சர், சார்ஜ் டென்சிட்டி. இப்போ ரேடியஸ் வந்து குறைஞ்சது அப்படின்னா கர்வேச்சரும் சார்ஜ் டென்சிட்டியும் அதிகமாகும். ரேடியஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்னா கர்வேச்சரும் சார்ஜ் டென்சிட்டியும் குறைஞ்சிரும். ஓகேவா. ரேடியஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கர்வேச்சர் அண்ட் சார்ஜ் டென்சிட்டி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேஜில் கீழே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு 1 மார்க்கு. இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். லைட்னிங் அரஸ்டர் அல்லது லைட்னிங் கண்டக்டர் இது வந்து எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது அப்படின்னா ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் அல்லது கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஜ் நம்பர் 66.
In the year 1929, Robert Van de Graaff designed a machine which produces a large amount of electrostatic potential difference up to several million volts 10 power 7 volt. This Van de Graaff generator works on the principle of electrostatic induction and action at points. இந்த Van de Graaff generator, அதாவது இதை கண்டுபிடிச்சவர் பேர் வந்து ராபர்ட் வான் டி கிராஃப். அதனால தான் அவர் பேரையே வச்சுட்டாரு. 1929 கண்டுபிடிச்சிருக்காரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படின்னு கூட ஆப்ஷனில் இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இஸ் த ஆன்சர். நிறைய மில்லியன் வோல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதாவது 10 பவர் 7 வோல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனையும் ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸையும் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக இதில் ஒரு முக்கியமான 1 மார்க் என்ன அப்படின்னா, இந்த வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் வந்து ஒரு ஹை வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணதில்லை. அதை ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது பாசிட்டிவ் அயான்ஸை மட்டும்தான் அக்சலரேட் பண்ணுமே தவிர நெகட்டிவ் அயான்ஸ், அதாவது எலக்ட்ரான்ஸை அக்சலரேட் பண்ணாது. முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லெசன்லேருந்து க்ரியேட்டிவாக சில 1 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் சீரீஸ் இந்த டாப்பிக்லேருந்து கேட்கும் பொழுது கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் சீரீஸ் இதான் ஃபார்முலா. ஓகேவா? இது வந்து ஃபார்முலா வந்து C/N. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கெப்பாசிட்டர் 1க்கு ஒரு வேல்யூ, கெப்பாசிட்டர் 2க்கு ஒரு வேல்யூ, கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் சீரீஸ் கண்டுபிடிங்க அப்படின்னா C1 × C2. அப்போ 1 × 2 பை C1 + C2. அப்போ 1 + 2 வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 2/3 மைக்ரோ ஃபாரடே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் பேரலல் பார்த்திங்க அப்படின்னா இதான் நமக்கு கிடைச்ச ஃபைனல் ஆன்சர். இதான் அதோட ஃபார்முலா N × C. ஓகேவா? இப்போ நிறைய கொடுத்துட்டு கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் பேரலல் கண்டுபிடிங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து, அதாவது எல்லா கெப்பாசிட்டரையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? அதான் N நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதே வேல்யூஸ் தான் எடுத்திருக்கேன். பேரலில் கேட்டாங்க அப்படின்னா 2 ஆட் பண்ணால் போதும், 3 மைக்ரோ ஃபாரடே. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க் பார்த்திங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் சீரீஸ் டு பேரலல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1:n². சப்போஸ் கனெக்டட் இன் பேரலல் டு சீரீஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா n²:1. நம்ம நார்மலாக வந்து பார்த்தோன்னே சீரீஸ் டு பேரலல் அப்படிங்கிறத ஒழுங்காக பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தோன்னே உடனே இதை எழுதிடுவோம். சீரீஸ் டு பேரலல் இருக்கா இல்லை பேரலல் டு சீரீஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் C directly proportional to Aங்கிறது நமக்கு தெரியும். C inversely proportional to D அப்படிங்கிறது தெரியும். இப்போ வேறு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. இது A' வந்து 2Aன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. D' வந்து D/2, அதாவது டிஸ்டன்ஸ்லேருந்து ½ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. C' வந்து என்னென்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா என்ன? C = F(0) A/D. இப்போ Cக்கு பதிலாக C', Aக்கு பதிலாக A', Dக்கு பதிலாக D'. அதோட வேல்யூஸில் கொண்டு போய் அப்ளை பண்ண போகிறோம். C' = F(0) A' வேல்யூ என்ன? 2A எடுத்து அப்ளை பண்ணுறோம். பை D' வேல்யூ என்ன? D/2 எடுத்து அப்ளை பண்ணுறோம். இது டினாமினேட்டருக்கு கீழே ஒரு டினாமினேட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ இந்த 2வும் சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? 4 ஆயிடுச்சு. அப்போ F(0) × 4A/D. F(0) A/D அப்படிங்கிறது கெப்பாசிட்டர், அதாவது C அப்படிங்கிற ஆல்ரெடி தெரியும். அப்போ 4C. 4 டைம்ஸ் இருக்கனால குவாட்ரபிள்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் வேறு ஏதாவது இங்கே வேல்யூஸ் கொடுத்துட்டு ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து C' வந்து 1/2C அப்படின்னா ஹாஃப்டு அப்படின்னு எழுதணும். சப்போஸ் 1/4 அப்படின்னா ஹால்வ்டு. Fவும் Vயும் மாற்றுறீங்க அப்படின்னா ஆன்சர் மாறிடும். 1/2னா ஹாஃப்டு, 1/4 அப்படின்னா ஹால்வ்டு. ஓகேவா? இந்த லெசனில் என்னென்ன இருக்குது அப்படின்னா சம்மரியில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா 1 மார்க்ஸுமே இருக்கும். லைக் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணும், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டோட்டல் சார்ஜ் இந்த யூனிவர்ஸ் வந்து கன்சர்வ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ஜஸ் குவான்டைஸ்ட், டோட்டல் சார்ஜ் இந்த ஆப்ஜெக்ட். டோட்டல் சார்ஜுக்கு ஃபார்முலா வந்து Q = NE தான் ஃபார்முலா. என்னோட வேல்யூ வந்து 0லேருந்து எக்ஸட்ரா போயிட்டே இருக்கலாம். E அப்படிங்கிறது அந்த எலக்ட்ரானுடைய சார்ஜ். கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் அ பாயிண்ட் சார்ஜ். இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஷின்ஸோட ஃபைனல் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு நீங்கள் சப்போஸ் வந்து கடைசி நேரத்தில் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபைனல் ஆன்சர் பார்க்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி சம்மரியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார்முலாஸ், அதாவது சம்ஸுக்கோட ஃபார்முலாவை இதை யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஸ்டார்ட்ஸ் அட் அ பாசிட்டிவ் சார்ஜ், எண்ட் அட் நெகட்டிவ் சார்ஜ் அல்லது இன்ஃபினிட்டி தெரியும். ஆக்சியல் லைன்னா இதுதான், ஈக்குவட்டோரியல் லைன்னா இதுதான், டார்க்கோட வேல்யூ இதுதான். எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த பாயிண்ட் சார்ஜ்.
ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதே எலக்ட்ரிக் டைபோல் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வந்து எல்லா பாயிண்ட்லேயும் சேம் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலுக்கும் இருக்க அந்த ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. மேபி சம்ஸில் ஏதாவது கேட்கலாம் க்ரியேட்டிவாக. நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு த ஒர்க் டன். எதனால் ஒர்க் டனுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா டு அரேஞ்ச் த சார்ஜஸ் இந்த கிவன் கான்ஃபிகரேஷன். சார்ஜஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஒர்க் டனுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் டைபோல் சிஸ்டம் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவில் தான் இருக்கும். -p தான் இருக்கும். டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்க. Q அப்படிங்கிறது நெட் சார்ஜ். இன்ஃபைனைட் ஒயர், இன்ஃபைனைட் பிளைனு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ வந்து 0 இன்சைட் அ ஸ்பெரிக்கல் ஷெல். ஓகேவா? அவுட் சைட் பார்த்திங்கன்னா நமக்கு வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் அ கண்டக்டர் வந்து 0வாக தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர் வந்து சர்ஃபேஸ்க்கு எப்படி இருக்கும்? நார்மல் பெர்பெண்டிகுலராக இருக்கும்னு சொல்கிறாங்க. மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க. த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர் ஹஸ் த சேம் பொட்டன்ஷியல் அட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். இப்போ ஒரு கண்டக்டரோட சர்ஃபேஸ்க்கு வந்து ஒரே பொட்டன்ஷியல் தான் இருக்கும் அந்த சர்ஃபேஸில் இருக்க எல்லா பாயிண்ட்லேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கண்டக்டர் கேன் பி சார்ஜ் யூஸிங் த ப்ராசஸ் ஆஃப் இண்டக்ஷன். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் கனெக்ஷனுமே இல்லாமல் சார்ஜ் பண்ணுறதுக்கு, கண்டக்டருக்கு சார்ஜ் பண்ணுறது தான் நம்ம வந்து இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டைஎலக்ட்ரிக் ஆர் இன்சுலேட்டர் ஹேஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இல்லை. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா டைஎலக்ட்ரிக் வந்து போலரைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. போலரைஸ் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு பிரிஞ்சிடும். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார் பேரலல் காம்பினேஷன் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர்ஸ். இந்த 3 மார்க்ஸ்லேயே பார்த்ததான் சீரீஸ் அந்த பேரலல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் இந்த கண்டக்டர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஷேப் ஆஃப் கண்டக்டர். இப்போ ஒரு கண்டக்டரில் இருக்க அந்த சார்ஜஸை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அந்த கண்டக்டரோட ஷேப்பை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஃபார் ஷார்ப்பர் எட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து கிரேட்டராக இருக்கும். திஸ் பிரின்சிபல் இஸ் யூஸ்டு த லைட்னிங் அரெஸ்டர். இந்த கொள்கையை தான் நம்ம லைட்னிங் அரெஸ்டரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் லார்ஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப் டு 10⁻7 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மைனஸ்லாம் இல்லை, அப்ராக்சிமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.